துதிப்போமா தேவனே, பாடுவோமா கர்த்தரே. ஐயோ, இப்ப இருக்கிற வேகத்தை பார்த்தா பல பேருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருவோம் போல இருக்கு. நீ டென்ஷன் ஆகாத. எங்க தலைவருடைய அரசியல் மேட்டரை சொன்னா நீ இன்னும் காண்டாவ. நாங்க காண்டாவதுக்கு இதுல என்னையா இருக்கு? அப்படி என்னையா உங்க தலைவர் கைட்டிட்டாரு? யூரோப் டூர் கிளம்புன உடனே ஆடி போயிருப்பீங்களே. நாங்களாயா ஆடி போனோம்? எப்படியே இவர் வெளியூர் போனா நிறைய கண்டென்ட் கிடைக்கும்னு குத்த வச்சு நாங்க குந்திக்கிட்டு இருக்கோம் சிஸ்டம் முன்னாடி. தலைவருக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் சமூகத்தின் பிரம்மாண்ட வரவேற்பு, அப்பா அப்பா என்ற அன்பு மழை, இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு பத்திண்டு எரிஞ்சிருக்குமே. யோ போதும் ஐயா. மினிஸ்டர் கடைசி சீட்ல உட்கார்ந்து இருந்துட்டு ரெடியா கையில வச்சிருந்த பொக்கைவை அவசரமா கொண்டு போய் அவரே வரவேற்றாரு. அத பிரம்மாண்ட வரவேற்புன்னு சொல்றியோ? உங்களுக்கு காண்டாவதுன்னா நாங்க என்ன வேணா செய்வோம். அதுவும் அந்த லைப்ரரிக்கு போன உடனே அந்த வெள்ளைக்காரன் தமிழ்ல எங்க தலைவரை வரவேற்று பேசியது என்ன, எங்க திராவிட தலைவர்களுடைய புத்தகங்கள் வரிசையாக அடுக்கப்பட்டிருப்பதை பார்த்த உடனே உங்களுக்கு பத்திண்டு எரிஞ்சிருக்குமே. யாரு அந்த ஜெர்மனிக்காரன்? அவன் ஒரு ஃபாரின் ஊப்பியா இருப்பான் போல இருக்கியா? அது சரி, அவன் உங்க தலைவருக்கு ரொம்பவும் முரட்டு விசுவாசியா இருப்பான் போல இருக்கு. அவர் மேல அதீத அன்பு கொண்டிருக்கான். அந்த துண்டு சீட்டை பெரட்டி பெரட்டி அவன் படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு அவன் ஒரு முரட்டு விசுவாசின்னு. அது சரி, மூடி இருந்த அந்த லைப்ரரியில உங்க தலைவருக்கு என்னையா வேலை அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. அதெல்லாம் உனக்கு தெரியாதா?